குடிச்சிங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு காலையில். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, உடம்புக்கு குளிர்ச்சியான தேவையான சக்தி எல்லாமே இருக்குது, ஊட்டச்சத்து நிறைந்திருக்கு. நம்ம ப்ராஜெக்டோட அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சப்ஜா விதை, சியா விதை, பாதாம் பிசின் மூணுமே ஒன்றா ஊற வச்சுட்டேன். ஸோ இதாக கூட வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை இருக்கு இல்லையா, அந்த பருத்தி கொட்டையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தனியாக ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டி தேங்காய் பாலை வடிகட்டுற மாதிரி வடிகட்டி எடுத்து அதை தனியாக வச்சுட்டு ஸோ அந்த பால் கூட இதை வந்து கொஞ்சம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஃபில்ட்ரு பண்ணுற பாருங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஸோ ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இது மட்டும் அப்படியே இப்படி வந்து நிற்கும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய கிளாஸ் இல்லை ஒரு சொம்பு நமக்கு இருக்குது. ஸோ இந்த சொம்பில் ஆல்ரெடி இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிட்டு ஸோ இப்போ இந்த ஜெல்லு அந்த விதையை நம்ம இதில் மாற்றிட போகிறோம். இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வடிகட்டியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஜெல்லு வந்து எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில்லான ஒரு பால். எங்கடி பால் காணும்? பால் எங்கடி? பாருங்க இருக்கு, பாலை காணும். பால் காய்ச்சவே இல்லையா? சச்சோ, இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாலை நல்லா சில்லாக ஊற்றிட்டு அதான் கூட டோருக்கு ஸோ நாட்டு சர்க்கரை இல்லை பனை வெல்லம் இதை கலந்துட்டு விடுங்க. கலந்துட்டு நல்லா கலந்துட்டு பால் இருந்தால் நல்லா சில்லு பால் ஊற்றிக்குங்க. நம்ம பருத்தி சொன்னோம் இல்லையா, அந்த பால் கூட ஊற்றி வச்சுட்டு குடிச்சிங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு காலையில். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, உடம்புக்கு குளிர்ச்சியான தேவையான சக்தி எல்லாமே இருக்குது, ஊட்டச்சத்து நிறைந்திருக்கு. ஸோ டெய்லி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப கோல்ட் ஆகிடும். அதனால் வாரத்தில் 1 to 1 நாள் அப்படி குடிச்சிங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே கூலிங்காக இருக்கும். நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் அம்மா டெய்லி எனக்கு செஞ்சு தருவாங்க, பருத்தி பாலோட செஞ்சு தருவாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானே இதை செஞ்சு குடிக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போது என்ன மாதிரி பால் இல்லாத சமயத்தில் நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ராஜெக்டோட அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கேன். சோஃபார் எந்த ஷார்ட் சர்க்கியூட்டுமே இல்லை. நம்ம வந்து ஐசோலேட் பண்ணது அந்த பஸ்ஸர் சர்க்கியூட் தான் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்தது. ஸோ இன்னும் ஃபுல் சர்க்கியூட் முடியலை. கண்டினியூ பண்ணிவிட்டு நான் ஃப்ரைடே நைட், அதாவது இன்றைக்கி நைட்டு வந்து இந்த சர்க்கியூட் எல்லாம் முடிச்சுட்டு சண்டே, ஸோ சாட்டர்டேவும் டைம் தேவைப்படும். சண்டே கண்டிப்பாக நம்ம ஃபுல் டேமாக கொடுக்கலாம். See you friends. Bye bye.